டிவிகே விஜய் கட்சி நிர்வாகியோட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நண்பர் தான் அவரு. அவர் பேசின விஷயம் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. என்னன்னா, தேர்தல் வேலையெல்லாம் எப்படிப்பா போயிட்டு இருக்கு, வேட்பாளர்லாம் எப்போ அறிவிக்க போறீங்க, என்ன தேர்வு நடந்துட்டு இருக்குதுன்றத பத்தி கேட்டேன். அப்போ அவர் சொன்னது பயங்கர ஆச்சரியமான விஷயம். எங்க இதில் வேட்பாளர்லாம் யாரும் கிடையாது, எங்க கட்சியில விஜய் அவர்கள் மட்டும்தான் நிற்க போறாரு. 234 தொகுதியிலையும் அவருக்காக தான் ஓட்டு போட போறோம், அவர் மட்டும்தான் கேண்டிடேட்டு அப்படின்னு சொன்னாரு. இவர் நம்மளை ஏதாவது கலாய்க்கிறாரா இல்லை தெரியாம சொல்றாரா அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா சொல்ற, ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஒரு வேட்பாளர் நிறுத்தம் தானே, அதோட முடிவு என்ன ஆச்சுன்னு சொல்லி நான் கேட்டேன். இல்லைண்ணா, அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை, வேற தொகுதியில் நின்று ஜெயிக்க முடியாதவங்க தான் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆளை போட்டு ஜெயிக்கிறதுக்கு நிற்கிறாங்க. ஆனால் எங்கள் தலைவர் அப்படி கிடையாது, அவருக்காகவே எல்லாருமே ஓட்டு போட போகிறாங்க. 234 தொகுதியிலையும் விஜய் தான் வேட்பாளர், அவருக்காக தான் நாங்கள் ஓட்டு போட போகிறோம், மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு நேரடியாக ஓட்டு போட்டு நாங்கள் தேர்ந்தெடுத்துருவோம்னு சொன்னார். என்னையா சொல்கிற, ஏன்னா 234 தொகுதின்றதையும் நம்பர் கரெக்டாக சொல்கிறாரு. அப்போ இந்த விவரம் இருக்கக்கூடியவர் இந்த வேட்பாளர் தேர்வு தொகுதி இதெல்லாம் தெரியாமல் இருக்குமான்னு சொல்லி மறுபடியுமே கேட்டால், அவர் அதில் ஆணித்தனமாக நம்புறாரு. யார் சொல்லி நம்ப வச்சாங்கன்னு தெரில. ஒரே ஒரு வேட்பாளர், எல்லா தொகுதியிலையும் அவர் தான், அவரை பார்த்து நாங்கள் ஓட்டு போட்டுருவோம், இங்கே எங்களுக்குன்னு தனித்தனியாக இவருக்கு போடுங்க அவருக்கு போடுங்க அதெல்லாம் தேவையே கிடையாதுன்னு சொன்னார். ரொம்ப வியக்கத்தக்க விஷயமா இருந்தது. இப்படி தான் இருக்குது நம்முடைய தமிழ்நாட்டு அரசியல் கள நிலவரம்.